இவங்க சொல்லுவாங்க நாங்க தான் உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம். நாயே, நீ உட்கார்ந்துருக்க நாற்காலியை நாங்க போட்டது உனக்கு. நீ நாங்க போட்டது, நீ அதுல உட்கார்ந்துட்டு எங்களுக்கு இடஒதுக்கீடு. பார்ப்பனன் உன் எதிரி, அதை நாங்க பாக்குறோம். நீ முதல்ல எந்திரி. கெட் அவுட் ஐசே, கோ அவுட். நீ போடா. இவன் ஏன் வட இந்தியனை விரட்ட முடியாது? இவன் ஏன் வட இந்தியனை வராதுன்னு சொல்ல முடியாது? ஏன்னா அவன் ஹலோ நான் இன்னைக்கு தான் வரேன், நீ போன வாரம் வந்தவன். அதனால நீ போ, நீ முதல்ல போ, அப்புறம் நான் போறேன். இந்த திராவிடர்கள் குழந்தைக்கு குயிலை காட்டி மயிலை காட்டி பாட்டு பாடி கதை சொல்லி நிலவை காட்டி சோறு ஊட்டுவது ஒரு விதம். திருட வருவான் பிடித்து கொடுத்து விடுவேன், பூச்சாண்டி வருவான் பிடித்து கொடுத்து விடுவேன், சாப்பிடு என்று மிரட்டி ஊட்டுவது ஒரு விதம். இந்த திராவிடர்கள் நம்மை பார்ப்பனன் வந்துருவான், பார்ப்பனன் வந்துருவான், பிடிச்சு கொடுத்துருவேன், பிடிச்சு கொடுத்துருவேன், இந்த பூச்சாண்டியை 100 ஆண்டுகளா காட்டிட்டான். இவன் கருப்பனை சாமிக்கு வேப்பல் அடிக்கிற ஒரு பெரிய கருப்பன் பிரபாகரன் மகன் வருவான்னு தெரியாம அவன் ரொம்ப நாளா பூச்சாண்டி கட்டிட்டான். ஏன் தமிழர்களை எங்க ஐயா அண்ணல் தங்க என் தங்கச்சி சொல்லிச்சு பாருங்க, நீ தான் சொன்னியா? யாரு தந்தா? தம்பி இல்ல, என் மகன் சொல்றாப்ல, தமிழவன். அண்ணல் தங்கூர் ஏன் நீங்க தமிழர் கழகம் வைக்கல? நம்ம தாத்தா கியா பேசினது அண்ணல் தங்க மரமே எல்லாரும் பேசும்போது அது தமிழர் கழகம் என்று இருந்தால், தமிழ் அப்படி என்று இருந்தால், தமிழர் என்று இருந்தால் பார்ப்பனன் நானும் தமிழர் என்று வந்து விடுவானே. இன்னைக்கு வரைக்கும் எங்க ஐயா வீரமணி இந்த கதையே சொல்லிட்டு இருக்காப்ல. இதையே அவன் எப்படி வருவானா? பார்ப்பனன் எப்படி வருவானா? உள்ள தமிழர் என்று இருந்தால் எப்படி வருவானா? நானும் தமிழன் என்று வருவான். அவன் தமிழன் என்று வருவானா? அப்ப தமிழர் என்று இருந்தால் அவன் வருவான். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? நான் வர முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் திராவிடர் கழகம். எப்படி? அதனால நாங்க பொலபொலன்னு பொலந்து தள்ளுவோம். அது தமிழர் கழகம் இருந்தா தமிழன் அவன் வந்துருவான், நீ வர முடியாது. அதனால திராவிட, தமிழும் திராவிடத்துக்குள்ள அடக்கம். ஏண்டா என் தாய்மொழியை தூக்கி திராவிடத்துக்குள்ள அடக்குவ நீ?